ஆண்டவராக இரட்சகரும் இயேசு கிறிஸ்து இனிய நாமத்தில் நான் உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன். என்னோடு திருப்பிக் கொள்ளுங்கள். ரோமர் 6வது அதிகாரம் 5வது வசனம். ரோமர் 6வது அதிகாரம் 5வது வசனம். யாரோ ஒரு வாசிங்கள். ஆதலால் அவருடைய மரணத்தின் சாயலில் நாம் இணைக்கப்பட்டவரானால் அவர் உயிர்த்தெழுதலின் சாயலிலும் நாம் இணைக்கப்பட்டிருப்போம். மீண்டும் அந்த வசனத்தை வாசிங்கள். ஆதலால் அவருடைய மரணத்தின் சாயலை போதும் நாம் இணைக்கப்பட்டிருக்கிறோம். அவருடைய மரணத்தின் சாயலாக நாம் இணைக்கப்பட்டிருக்கிறோமானால் அவருடைய உயிர்த்தெழுதலின் சாயலையும் நாம் தரித்திருக்கிறோம். ஹல்லேலூயா. மரித்தோம் என்று நாம் கவலைப்படுவது இல்லை. ஏனென்றால் இந்த மண்ணிலிருந்து வந்து நாம் மண்ணுக்கு திரும்புகிறோம். ஆனால் உயிர்த்தெழுதல் இருக்கிறது. ஏனென்றால் உயிர்த்தெழுதலின் சாயலை நீங்களும் நானும் பெற்றிருக்கிறோம். வேதம் தெளிவாக சொல்லுகிறது, நானே வழியும் நானே சத்தியமும் நானே ஜீவனுமா இருக்கிறேன், என்னை என்றாமல் ஒருவரும் பிதாவினிடத்தில் வரான் என்று வேதம் தெளிவாக சொல்லுகிறது. ஹல்லேலூயா. என் அன்பான தேவ ஜனமே, அவர்தான் நமக்கு வழியாக இருக்கிறார். இந்த உலகத்துல பல வழிகள் இருக்கலாம், உலகத்தில் பல மனிதர்கள் இருக்கலாம், உலகத்தில் பல காரியங்கள் இருக்கலாம். ஆனால் உங்களுக்கும் எனக்கும் இருக்கிற ஒரே வழி, அது இயேசு ஒருவர் தான். இயேசு இல்லாமல் நீங்கள் பிதாவை தரிசிக்க முடியாது. இயேசு இல்லாமல் நீங்கள் உயிர் தெழுத முடியாது. இயேசு இல்லாமல் நீங்கள் பரலோகத்துக்கு போக முடியாது. இயேசு இல்லாமல் நீங்கள் வாழ முடியாது. இயேசு இல்லாமல் நீங்கள் ஒன்றும் செய்ய முடியாது. ஏன் தெரியுமா? வேதம் சொல்லுகிறது, அவருடைய சாயலை நாம் தரித்திருக்கிறோம். ஆண்டவர் நம்மளை படைக்கும் போது தன்னுடைய சாயலாக நாம் படைத்தார். ஒரு மிருகத்தின் சாயலாகவோ ஒரு மரத்தின் சாயலாகவோ வேற எந்த ஒரு காரியத்தின் சாயலாகவோ நம்மளை படைக்கவில்லை. தேவன் தம்முடைய சாயலாக தான் நம்மளை படைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. அவர் நம்மளை படைத்திருக்கிறார் என்றால் அவருக்கான நன்மையான காரியங்களை செய்வதற்கும் அவருடைய சித்தத்தை செய்வதற்கு தான் இந்த வாழ்க்கையை நமக்கு கொடுத்திருக்கிறார். என் அன்பான தேவ ஜனமே, மரத்தின் கனி மூலமாக அந்தந்த மரத்தை நீங்கள் கண்டு கொள்ள முடியும் அல்லவா? ஒரு மரத்தை ஆண்டவர் படைத்திருக்கிறார் என்றால் அந்த மரத்தின் மூலமாக நல்ல கனிகளை நாம் பெற்றுக்கொள்ள முடியும். ஒரு ஆப்பிள் மரம் ஆப்பிள் கனியை கொடுக்கிறது. ஒரு ஆரஞ்சு மரம் ஆரஞ்சு கனியை கொடுக்கிறது. ஒவ்வொரு மரத்திற்கும் அதன் விசேஷ தன்மையாக அதன் கனிகளை நாம் கொடுத்து கொண்டு அதை நம்மளையும் மகிழ வைக்கிறது, தானும் மகிழ்ச்சியோடு இருக்கிறது. ஏனென்றால் அதனுடைய நோக்கத்தை அது நிறைவேற்றி கொண்டிருக்கிறது. நாம் ஆண்டுடைய நோக்கத்தை நிறைவேற்றுகிறோமா? நல்ல கவனிங்க. ஒரு மரம் தேவனுடைய சாயலாக படைக்கவில்லை, ஒரு மிருகம் அவருடைய சாயலாக படைக்கப்படவில்லை. நாம் அவருடைய சாயலாக படைத்திருக்கிறோம். ஏனென்று தெரியுமா? நல்ல கனியை கொடுப்பதற்காக ஒரு கனி உள்ள வாழ்க்கையை தான் ஆண்டவர் இன்றைக்கு தேடிக்கொண்டிருக்கிறார். நான் பரிசுத்தவான் என்று சொல்லலாம், நான் அபிஷேகப்பட்டவன் என்று சொல்லலாம், நான் வல்லமை நிறைந்தவன் என்று சொல்லலாம், எனக்கு எல்லா வரங்களும் இருக்கு என்று சொல்லலாம். எல்லாம் சொல்லியும் என்னுடைய வாழ்க்கையில் நல்ல ஒரு கனி இல்லை என்றால் அதில் ஒரு பிரயோஜனமும் இல்லை. கனி உள்ள வாழ்க்கையை தான். நல்ல கனி கொடாத மரங்கள் எல்லாம் வெட்டுண்டு அக்னியிலே போடப்படும் என்று தான் வேதம் சொல்லுகிறது. இன்னைக்கு கனி உள்ள வாழ்க்கையை தான் ஆண்டவர் பார்க்கிறாரு. நல்ல கனியின் அன்பு, சந்தோஷம், நீடிய பொறுமை, தயவு, நற்குணம், இப்படிப்பட்ட நிறைய காரியங்கள் இருக்கிறது. ஒரு மனிதனுடைய சரீரத்திலிருந்து அந்த உண்மையான அன்பு வெளிப்பட வேண்டும், உண்மையான சமாதானம் வெளிப்பட வேண்டும், உண்மையான ஐக்கியம் வெளிப்பட வேண்டும், உண்மையான கிறிஸ்து வெளிப்பட வேண்டும். கிறிஸ்து நம்முடைய சரீரத்திலிருந்து வெளிப்படவில்லை என்றால் அதில் எந்த ஒரு பிரயோஜனமும் இல்லை. நான் கார்கில் இருந்து காஷ்மீருக்கு நான் டிராவல் பண்ணி வந்துட்டு இருக்கிறேன். சைக்கிள்ல வந்துட்டு இருக்கிற வழியில அந்த கார்கில் எல்லாம் பார்த்தீங்கன்னா மரங்கள் எல்லாமே இருக்காது, மலைகள் இருக்கும். இதே மாதிரி மலைகள் இருக்கும், ஒரு புல்லு கூட இருக்காது, ஒரு மரங்கள் கூட இருக்காது. ஏனென்றால் அது ஒரு வனாந்திரம் மாதிரிதான். பனி விழுகிற நேரத்தில் அதிகமான பனிகள் விழும். பனி விழும்போது அழகா இருக்கும் பார்க்கறதுக்கு, ஆனா சுவாசிப்பதற்கு கூட அங்க காற்று இல்லை. அது ஹை ஆல்டிடியூட் ஏரியான்னு சொல்லுவாங்க. இங்க எதை சொல்லுவாங்க, என்ன சொல்லுவாங்க, ஹை ரீஜனா ஏதோ சொல்லுவாங்கல்ல, ஹை ரேஞ்ச். கரெக்டா சொன்னீங்க, ஹை ரேஞ்ச் ஏரியான்னு சொல்லுவாங்கல்ல. இதை காட்டிலும் அதிகமான உயரமான இடம் அது. சுவாசிப்பதற்கு காற்று இருக்காது, சுவாசிப்பதற்கு ஆக்சிஜன் இருக்காது, மூக்குல இருந்தாலும் ரத்தம் வரும். அதெல்லாம் வந்தா கூட அந்த சைக்கிளை உந்தி 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 உந்தி, ஏன்னா மலையில இறங்குறது ஈஸி, அப்படிதானே?
எல்லாருக்கும் அந்த அனுபவம் இருக்கும்ல. ஆனா ஏறுறது ரொம்ப கடினம். ஏறவே கஷ்டப்படுவோம்னா, இப்ப என் சைக்கிள் வேற இருக்குது, சைக்கிளை வச்சு அந்த லக்கேஜ் வச்சு தள்ளி நான் ஏற்றும் போது யோசித்து பாருங்களேன் எவ்வளவு கஷ்டமா இருக்கும்னு. ஒரு 5 நிமிடம் அந்த சைக்கிளை புஷ் பண்ணுவேன், ஒரு 5 நிமிடம் ரெஸ்ட் எடுப்பேன். அப்படிதான் கொஞ்சம் கொஞ்சமா. நல்லா நினைப்பீங்க, இப்படியெல்லாம் ஊழியம் செய்யணுமா? ஏன் செய்யக்கூடாதா? இயேசு நம்மை போலதானே ஊழியங்களை செய்தார். கிராமங்கள் தோறும் பட்டணங்கள் தோறும் சுற்றி அலங்கார் என்று வேகம் தெளிவாக சொல்லுகிறது அல்லவா? ஏன் இயேசு செய்த ஊழியங்களை போல இன்னைக்கு செய்ய முடியாதா? ஆடம்பரமான ஊழியங்கள் தான் செய்ய வேண்டுமா? பிரபலமான ஊழியங்கள் தான் செய்ய வேண்டுமா? பெரிய அந்தஸ்துள்ள ஊழியங்கள் தான் செய்ய வேண்டுமா? அவரை போல் ஊழியம் செய்வதற்கு இன்னைக்கு யார் உண்டு என் தேசத்தில்? இயேசு சொல்லலையா, நானும் இயேசுவோட பிள்ளைதான், நானும் இயேசுவோட பிள்ளைதான், நானும் இயேசுவோட ஊழியர்கள் செய்யறேன். இன்னைக்கு இயேசுவை போல ஊழியம் செய்யற எத்தனை பேரை நீங்க எனக்கு கை காமிக்க முடியும் சொல்லுங்களேன்? இவர் இயேசுவை போல ஊழியம் செய்யறாரு, இவர் இயேசுவை போல நேசிக்கிறாரு, இவர் இயேசுவை போல காரியங்களை செய்கிறான்னு சொல்லிட்டு இன்னைக்கு எத்தனை பேரை உங்களால காமிக்க முடியும்? ஊழியம் செய்கிறோம், ஆனால் இயேசு அங்க இல்லையே. இயேசு இல்லாத இடத்தில் பரிசுத்தவான்கள் இருக்க முடியாது. பரிசுத்தவான்கள் இல்லாத இடத்தில் அங்கு எந்த ஒரு வல்லமை நீங்கள் பார்க்க முடியாது. ஏனென்றால் சாத்தானும் அற்புதங்களை செய்வான், தெரியுமா உங்களுக்கு? வேதம் தெளிவாக சொல்லுகிறது. என்னோடு திருப்பிக் கொள்ளுங்கள், என்னோடு திருப்பிக் கொள்ளுங்கள். மத்தேயு 7வது அதிகாரம் மத்தேயு 7வது அதிகாரம் 16வது வசனம். சாரி, 7வது அதிகாரம் 16வது வசனம் வாசிங்கள். அவருடைய கனிகளினாலே அவர்களை அறிவீர்கள். முட்செடிகளில் திராட்சை பழங்களையும் பூண்டுகளில் அத்தி பழங்களையும் பருகிறீர்களா? அப்படியே நல்ல மரமெல்லாம் நல்ல கனிகளை கொடுக்கும், கெட்ட மரமோ கெட்ட கனியை கொடுக்கும். போதும், கெட்ட மரம் கெட்ட கனிகளை கொடுக்கும். ஆண்டவர் நல்ல கனியா கெட்ட கனியா? இயேசு நல்ல கனிதான். அப்படிதானே? இன்னைக்கு எல்லாரும் இயேசு தானே, இயேசு இல்லாமல் வேற எதுவுமே இல்லை. ஆனா இன்னைக்கு இருக்கிற ஊழியங்கள், இன்றைக்கு இருக்கிற ஊழிய காரியங்கள் எப்படி இருக்கிறது? ஒரு யூதாஸ் போல தான் இன்றைக்கு ஊழியங்கள் இருக்கின்றன. யூதாஸ் பணாசைக்கு ஊழியங்களை செய்தானே தவிர இயேசுவை நேசித்து ஊழியம் செய்யவில்லையே. இயேசுவை நேசித்து ஊழியம் செய்ய என்றால் அந்த பணத்திற்காக இயேசுவை காட்டி கொடுத்திருக்காங்க மாட்டவன் அல்லவா? இன்னைக்கு தேவன் நமக்கு ஒரு தரிசனத்தை கொடுத்திருக்கார், தேவன் நமக்கு ஒரு ஊழியத்தை கொடுத்திருக்கார், தேவன் நம்மை அழைத்திருக்கார். ஆனால் அழைப்பை புரிந்து கொள்ளவில்லை, தரிசனத்தை புரிந்து கொள்ளவில்லை, இயேசுவை புரிந்து கொள்ளவில்லை, பரிசுத்தவான்களை புரிந்து கொள்ளவில்லை. இன்றைக்கு பரலோகத்தை குறித்தான தரிசனமும் இல்லை. உலகத்தில் சம்பூர்ணமாக வாழ்ந்து ஆடம்பரமாக வாழ்ந்து உண்டும் புசித்தும் குடித்தும் நோவாவின் காலத்தில் ஜனங்கள் இருந்ததை போலதானே இன்றைக்கு வாழ்ந்து கொண்டிருக்கால். புசிப்பதிலும் குடிப்பதிலும் ஆண்டைக்கு இதான அதுக்கு முக்கியத்துவமாக கொண்டு இருக்கிறார்கள். நோவா காலம் எப்படி இருந்தது? சோதம் குமரன் காலங்கள் எப்படி இருந்தது? இன்னைக்கு தேசத்தை திரும்பி பாருங்கள். பக்தி வைராக்கியம் எங்கே? தேவனுக்காக ஓடுகிறவன் எங்கே? செத்தாலும் பரவாயில்லை என்று சொன்ன அந்த ஸ்தேவானை போல இன்னைக்கு ஸ்தேவானை போல எத்தனை ஸ்தேவான்கள் இன்னைக்கு தேசத்தில் இருக்கிறார்கள். சுவிசேஷ பஞ்சம் என் தேசத்தை தலைவரித்து ஆடுகிறது. இயேசுவை போல ஊழியம் செய்கிறவர் இல்லையே, இயேசுவை போல பாரம் உள்ளவர்கள் இல்லையே, இயேசுவை போல சிந்தை உள்ளவர்கள் இல்லையே, இயேசுவை போல வாஞ்சை உள்ளவர்கள் இல்லையே. 141 கோடி ஜனங்கள் வாழ்கிற தேசத்திற்கு யார் போவார்? யாரை அனுப்புவேன்? யார் இயேசு சத்தத்தை கேட்பது? பிரியாணி போட்டவனுக்கே பிரியாணியை போட்டுட்டு இருக்கோம் அப்படின்னா ஊழியம் செஞ்சவனுக்கே ஊழியங்கள் நடைபெற்று கொண்டு இருக்கிறது. ஊழியம் செய்ய முடியாத இடங்கள்ல யார் இயேசுவை குறித்து சொல்வது? யாருடைய அன்பை குறித்து சொல்வது? சுவிசேஷம் உங்களுடைய மீதும் என் மீது விழுந்த கடமை என்று வேதம் தெளிவாக சொல்லுகிறது. மத்தேயு 28வது அதிகாரம் 19, 20 வசனத்தை வாசித்து பார்த்தீர்கள் என்றால் பரலோகத்தினுடைய அதிகாரங்களும் வானத்தின் அதிகாரங்களும் எல்லா அதிகாரங்களும் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. வாசிங்கள், மத்தேயு 28ஆம் அதிகாரம் 19வது வசனம். ஆகையால் நீ புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் சீஷராக்கி பிதா குமாரன் பரிசுத்தாவின் ஞானஸ்தானம் கொடுத்து நான் உங்களுக்கு கற்பித்த யாவையும் அவர்கள் கை கொள்ளும்படி போதும். நல்ல கவனிங்க, இயேசு என்ன சொன்னாரு? நான் உனக்கு எதை கற்றுக் கொடுத்தேனோ, நான் எதை உனக்கு கற்றுக் கொடுத்தேனோ அதை மற்றவர்கள் செஞ்சு நீ பிரசங்கின்றாரு. மத்தேயு 10வது அதிகாரம் 7ஆம் வசனத்தை
வாசியுங்கள். மத்தேயு 10:7. போகையில் போகையில் பரலோக ராஜ்யம் சமீபித்திருக்கிறது பரலோக ராஜ்யம் சமீபித்திருக்கிறது என்று பிரசங்கியுங்கள். என்ற பிரசங்கள் போதும். சீஷர்களை பார்த்து சொல்றாரு, நீங்க போங்க, புறப்பட்டு போங்க. போக எதை குறித்து பிரசங்கிக்க வேண்டும்? பரலோகத்தை குறித்து. ஏன் தெரியுமா? நாம் பரலோகத்தின் சாயலை தரித்திருக்கிறோம். எல்லாருமே ஆண்டவர் அறிந்த ஜனமும் ஆண்டவரை அறியாத ஜனமும் எல்லாரும் பரலோகத்தின் சாயலை நம்ம தரித்திருக்கிறோம். நாம் அறிந்து கொண்டோம், அவர்களோ அறியவில்லை. அந்த இருள் இருக்கிற வாழ்கிற ஜனங்கள் இன்றைக்கு எனக்கு வெளிச்சமான அந்த இயேசுவை அறிந்து கொள்வார்கள். என் அன்பான தேவ ஜனமே, இன்னைக்கு ஒரு 4 காரியம் கேட்கவா? எத்தனை பேருக்கு அற்புதங்கள் வேண்டும்? ஒரு கை தூக்குறாங்க, சந்தோஷம். எத்தனை பேருக்கு தீர்க்க தரிசனம் வேணும்? அதையும் ஒரு கை தூக்குனாங்க. அற்புதம் கேட்டேன், தீர்க்க தரிசனம் கேட்டேன். எத்தனை பேருக்கு ஆசீர்வாதம் வேணும்? அதுலேயும் ஒரு கை. பரவாயில்ல, ஆசீர்வாதத்துக்கு 3 நாள் கை தூக்கிட்டாங்க. கடைசியான கேள்வி, எத்தனை பேருக்கு இயேசு வேணும்? இன்னைக்கு நம்முடைய தேசம் ஆசீர்வாதத்துக்கு பின்னாடி ஓடுது, தீர்க்க தரிசனத்துக்கு பின்னாடி ஓடுது. ஆசீர்வாதத்துக்கு பின்னாடியும் தீர்க்க தரிசனத்துக்கு பின்னாடியும் அற்புதத்துக்கு பின்னாடியும் ஓடுது. இயேசுக்காக ஓடுவது யாரு? ஒரு கூட்டத்துக்கு பேர் வச்சால அற்புதத்தின் கூட்டம் வைக்கிறாங்க, தீர்க்க தரிசனத்தின் கூட்டம் வைக்கிறாங்க, ஆசீர்வாதத்தின் கூட்டம் கொடுங்க. இயேசுக்கு பின்னாடி நீ வர ஆயத்தமான ஒரு கூட்டம், ஒரு போஸ்டர் எங்கேயா பார்த்துருக்கீங்களா? என்னோட திருப்பிக் கொள்ளுங்கள். மத்தேயு 7வது அதிகாரம் 22வது வசனம், 21 வாசிங்கள். முதலாவது, பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவின் சித்தத்தின்படி பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவின் சித்தத்தின்படி செய்கிறவனே பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்பானே அல்லாமல் என்னை நோக்கி கர்த்தாவே 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 என்று சொல்லுகிறவன் பிரவேசிப்பதில்லை. நல்ல கவனிங்க, நல்ல கவனிங்க. இந்த வசனத்தை மீண்டும் ஒரு வாசிங்க. பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவின் சித்தத்தின்படி, பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவின் சித்தம். ஊழியம் சேரன்னா கடனாளி. ஏன் தெரியுமா? அவருடைய சித்தத்தை செய்யறதுக்கு என்ன கடனை வச்சிருக்காரு ஆண்டவர். அவருடைய சித்தத்தை மட்டும் நான் செய்யணுங்களேன், நரகம் தான் என் வாழ்க்கை. கண்டிப்பா நரகம் தான், நான் நரகம் தான் போயிடுவேன். அவருடைய சித்தத்தை செய்யறதுக்கு நான் என்ன அனுப்பியிருக்காரு. என்ன சித்தம்? பரலோகத்தின் சித்தம், என்னுடைய சித்தம் அல்ல. ஆனால் இன்றைக்கு தேசத்தை பார்த்தீர்கள் என்றால் ஊழியத்தின் சித்தத்தை செய்கிறவர்களோ, திருச்சபையின் சித்தத்தை செய்கிறவர்களோ, தன்னிச்சையான சித்தத்தை செய்கிறவர்களோ நாளுக்கு நாள் பெருகிவிட்டார்கள். கலப்படமான உபதேசம் இன்றைக்கு பெருகிவிட்டது. கலப்படமான சுவிசேஷம் இன்றைக்கு பெருகிவிட்டது. இன்றைக்கு இயேசுவை குறித்து பிரசங்கிப்பவரும் இல்லை, பரலோகத்தை குறித்து பிரசங்கிப்பவரும் இல்லை, மனம் திரும்புவதை குறித்து பிரசங்கிப்பவரும் இல்லை, ரட்சிப்பை குறித்து பிரசங்கிப்பவரும் இல்லை, பரிசுத்தத்தை குறித்து பிரசங்கிப்பவரும் இன்றைக்கு எல்லையாக இருக்கிறார்கள். ஒருவேளை அவர்கள் பிரசங்கித்தாலும் கனி இல்லாத வாழ்க்கையாக இருக்கிறார்கள். ஏன் தெரியுமா? இயேசுவை குறித்து இவ்வளவு சொல்றேன். ஏன் தெரியுமா? இயேசு கையில் எவ்வளவு ட்ரெஸ் இருந்துச்சு சொல்லுங்களேன்? ஒன்னே ஒண்ணுதான். ஒரே ஒரு துணியை வச்சுட்டு 3.5 வருஷம் ஊழியம் செஞ்சாரியா அவரு. ஆனா இயேசுக்கு பேரை சொல்லி இன்னைக்கு கொள்ள தானே நம்ம அடிக்கிறோம். யூதாஸின் ஊழியம் தானே இன்னைக்கு செய்யறோம். இயேசுக்கு பேர்ல இன்னைக்கு பிரிவு நடத்துறோம்ல. இயேசு எங்கேயா பிரிவு செஞ்சாரா? கேட்டாரா ஏதாவது? ஒரே ஒரு ஆடையை தானே வச்சிருந்தாரு. தனக்குன்னு எதாவது சேர்த்து வச்சிருந்தாரா? தனக்குன்னு ஏதாவது வச்சிருந்தாரா? யோசித்து பாருங்களேன். இயேசுவை ஏற்றுக்கொள்வதற்கும் ஒரு கூட்டம் இருந்தது, இயேசுவை வெறுக்கிறதற்கும் ஒரு கூட்டம் இருந்தது. ஏன் தெரியுமா? அவர் ஆசீர்வாதத்தை குறித்தோ, தீர்க்க தரிசனத்தை குறித்தோ, அற்புதங்களை குறித்தோ அவர் பிரசங்கிக்கவில்லை, பரலோகத்தை குறித்து அவர் பிரசங்கித்தார். எல்லா ஓமையை படிச்சு பாருங்க, பரலோகத்தை குறித்து தான் இருக்குங்க. பரலோகத்தை குறித்து தான் இருக்கும். இன்னைக்கு பரலோகத்துக்கு பிரசங்கம் எங்கேயாவது இருக்கா? ஏன் நம்ம கூட இன்னைக்கு யூடியூப்ல பார்த்தா எங்க நம்மளை பத்தி சொல்றாங்க, தீர்க்க தரிசனம் தானே பாக்குறோம். எங்க என் குடும்பத்தில் ஆசீர்வாதம் வந்துடாதா? அதை தானே கேட்கிறோம். ஏன் என் குடும்பத்தில் ஒரு அற்புதம் விடுதலை நடக்காதா? அதானே பார்க்கிறோம். சில வருடங்களுக்கு முன்பதாக கிட்டத்தட்ட 60-70 பாத்தீங்கன்னா, 50-60-70 நீங்க பாத்தீங்கன்னா 2 ஊழியம் தான் இருக்கும். ஒன்னு ஜெபம், இன்னொன்னு சுவிசேஷம்.
ரெண்டே ரெண்டு ஊழியங்கள் தான். இந்த ரெண்டு ஊழியங்களை வச்சுதான் மிஷனர்கள் தேசத்தை அசைத்தார்கள். அவங்க வாலிபர்கள் கூட்டம்னோ, சிறுவர்கள் கூட்டம்னோ, பெண்கள் கூட்டம்னோ, அந்த கூட்டம்னோ, அபிஷேக கூட்டம்னோ, அந்நிய பாஷை கூட்டம் அப்படியெல்லாம் நடத்தல. ஒரே ஒண்ணுதான், ஜெபம், சுவிசேஷம். சபை வளர்ந்துச்சா இல்லையா? உங்களுடைய மூதாதையர்கள் இங்க செய்யும் எப்படி ஊழியர்களை செஞ்சாங்க யோசிச்சு பாருங்களேன். அவங்களுக்கு தெரிஞ்சதே இயேசுவை குறித்து நான் சொல்ல வேண்டும், பரலோகத்தில் உள்ளவர்களாக அவர்களை மாற்ற வேண்டும். அந்த ஒரு சிந்தை, அந்த ஒரு ஏக்கம், அந்த ஒரு எண்ணம், அது மட்டும்தானே இருந்தது. இன்னைக்கு கிறிஸ்துவை இல்லாத அநேகரை பிரசங்கிக்க ஆரம்பித்து விட்டார்களே. அதான் சொல்றாரு, பரலோகத்தின் சித்தத்தை படி செய்கிறவனே தான் சொல்றாரு. அடுத்த வசனத்தை வாசிங்கள். அந்நாளில் அநேகர் என்னை நோக்கி கர்த்தாவே 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 உம்முடைய நாமத்தினாலே தீர்க்க தரிசனம் உரைத்தோம் அல்லவா? உம்முடைய நாமத்தினாலே உம்முடைய நாமத்தினாலே அநேக அற்புதங்களை செய்தோம் அல்லவா என்பார்கள். என்ன சொல்வார் உடனே பதில்? அப்பொழுது நான் உங்களை அறியவில்லை, ஒரு காலம் உங்களை அறியவில்லை. இவங்களை யாரு? உலகம் பிரசித்தி பெற்றவர்கள். யாரு? இந்த பிசாசை துரத்துறவங்க, இந்த நோய்களை குணமாக்குறவங்க, இந்த தீர்க்க தரிசனம் சொன்னவங்க, இந்த ஆசீர்வாதம் சொன்னவங்க. யாரெல்லாம்? இவங்க எல்லாமே உலக பிரசித்தி பெற்றவர்கள். ஆனா இன்னைக்கு உலக பிரசித்தி பெற்றவர்கள் பின்னாடி தானே நம்ம ஓடிட்டு இருக்கிறோம். ஆமாவா இல்லையா? இன்னைக்கு உலக பிரசித்திகள் பின்னப்பட்ட நம்ம ஓடிட்டு இருக்கிறோம். யார் அற்புதம் செய்யறாரோ அங்க ஓடுவோம், யார் தீர்க்கதரிசனம் சொல்றாரு அங்க ஓடுவோம், யார் யார் இந்த காரியங்களை சொல்ற அதை பார்க்கிறோமே. இன்னைக்கு ஒரு பாவப்பட்ட ஊழியக்காரர் வந்தா நம்ம ஏற்றுக்கொள்வோமா? நம்ம வீட்டுல யோசிச்சு பாருங்களேன். ஒரு பெரிய ஊழியக்காரர் வந்துட்டாருன்னா வீடை திறந்து வச்சிரும். அன்னைக்கு வேலைக்கெல்லாம் போக மாட்டோம். அவர் ஒரு வாரம் லீவுன்னு சொன்னாலும் நம்ம ஒரு வாரம் லீவ் எடுப்போம். ஆமாவா இல்லையா? ஆனா ஒரு வாரம் இல்ல, நம்ம எல்லாம் ஒரு வாரம் லீவ் எடுத்து சர்ச்சை ஜெபம் பண்ண வர மாட்டோம். ஆனா அந்த ஊழியக்காரர் சொன்னா தலை குத்துற நின்னா தலை குத்துற நிற்போம், சாடுறானா சாடிடுவோம், குதிடானா குதிப்போம், எல்லாத்தையும் செஞ்சிருவோம். ஏன்? பெரிய ஊழியக்காரரு. ஆண்டவர் அந்த பெரிய ஊழியக்காரர்களை பார்த்தா சொல்றாரு, என்ன சொல்றாரு? உம்முடைய நாமத்தினாலதான் தீர்க்கம் சொன்னோம், உம்முடைய நாமத்தினாலதான் பிசாசை துரத்துறோம், உம்முடைய நாமத்தினாலதான் அற்புதங்களை செய்யணும். ஆண்டவர் சொல்ற, உங்களை நான் அறியேன். அவ்வளவுதான். இன்னைக்கு பரலோகத்துக்கு போற கூட்டம் அதிகமா, ஊழியக்காரங்களுக்கு பின்னாடி போற கூட்டம் அதிகமா. யோசித்து பாருங்களேன், நீங்களே யோசித்து பாருங்களேன். அப்ப அந்தி கிறிஸ்து தானே அது? அது அந்தி கிறிஸ்துவோட ஆவி தானே? கிறிஸ்து நம்மளை பிரித்து விட்டது அல்லவா? கிறிஸ்துடைய அன்புல நம்மளை பிரித்து விட்டதல்ல? அப்புறம் அது என்ன ஆவி? அந்தி கிறிஸ்துடைய ஆவி தானே. யோசித்து பாருங்களேன். சரி, இன்னைக்கு இயேசு கிறிஸ்து இந்த மூணார் மலையில வந்து இறங்கினாருன்னு வைங்களேன், எத்தனை பேர் கண்டுபிடிப்பீங்க சொல்லுங்களேன்? இயேசு கிறிஸ்து ஒரு கை ஓய்திரு, ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்து BMW கார்ல வந்துருவாரு. இயேசு வரும்ப லெஃப்ட்ல ஒண்ணு, ரைட்ல ஒண்ணு, பேக்ல ஒண்ணு, ஃப்ரண்ட்ல ஒண்ணு, வாகனங்கள் படைசூழ பெரிய கூட்டம் கூட்டி எல்லாம் வருவாரு. ஏமாந்து போவீங்க. இயேசு பரலோகத்தினுடைய தரிசனத்தை சரியா நீங்க புரிந்து கொள்ளவில்லை என்றால் ஏமாந்து போவீர்கள். 10 கன்னியோட கதை தெரியும்ல? 5 கன்னிகள் ஆயத்தமோடு இருந்தாங்க. 5 பேரு. இன்னைக்கு கிறிஸ்தவ கூட்டம் ஆயத்தம் இல்லாத கூட்டமா இருக்கேன்னு தெரியுமா? உலகத்துக்கே வாழணும். ஆண்டவரை என்ன ஆசீர்வாதிங்க, என் பிள்ளைய ஆசீர்வாதிங்க, என் குடும்பத்தை ஆசீர்வாதிங்க. நான் ஒரு வீடுக்கு 2 வீடு கட்டணும், ஒரு காருக்கு 2 கார் வாங்கணும், 10 ட்ரெஸ்ஸுக்கு 50 ட்ரெஸ் வாங்கணும். இது ஒண்ணும் தான். அக்கௌண்ட்ல 2 லட்சம் கிடந்தா அது ஒரு 4 லட்சமா மாறணும். இதுதானே மாமிச சிந்தனை நமக்குள்ளாடி வந்திருக்கு. கிறிஸ்துடைய சாயலை நாம் தரித்திருக்கிறோம் என்றால் அவருடைய உயிர்த்தெழுதல் சாயலை நாம் தரித்திருக்கோம்ல. இப்ப உயிர்த்தெழுதல் சாயலை நாம இழந்து போகிறோம் அல்லவா? சாத்தான் எவ்வளவு தந்திரமா செய்யறான்னு பாருங்களேன்.